கம்யூனிஸ்ட் பர்ஸ் ஆர்டர் ஓட்டிகிட்ருக்கோம். இப்படி தான் இருக்கும் கம்யூனிஸ்ட் பர்ஸு. இது வந்து ஒவ்வொரு யூனியன்லேருந்தும் ஆர்டர் கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் யூனியனில் எல்லா கட்சி தொழிற்சங்கத்துலேருந்து தொழிற்சங்கத்துலேருந்து ஆர்டர் கொடுப்பாங்க. கட்சியோட தொழிற்சங்கத்துக்கும் போட்டு கொடுப்போம். இப்போ போட்டுட்ருக்கிறது போக்குவரத்து தொழிற்சங்கம். ஆமாம், போக்குவரத்து தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் கம்யூனிஸ்ட் பஸ் போட்டுட்ருக்கோம். நிறைய இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பீஸ் ஆர்டர் ஓட்டிகிட்ருக்கோம். இதுதான் வந்து பிவிசி சீலர் மிஷின். இதில் தான் அந்த வெல்டிங் பவுச்சு, அப்புறம் வந்து ஏடிஎம் பவுச்சு, அதுக்கப்புறம் வாட்டர் கேன் பவுச்சு எல்லாமே செய்யலாம். வாட்டர் பெட்டு, ப்ளட் பேங்க் கொண்டு போகிற கவரு நிறைய செய்யலாம் இதை வச்சு. இப்படி தான் இருக்கும் அந்த பர்ஸு. இதுக்குள்ளே கேஷ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல கார்டு வச்சுக்கலாம், விசிட்டிங் கார்டு. இது ஏடிஎம் கார்டு போச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல உங்கள் ஐடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட்டு பேர் இந்த மாதிரி பிரிண்ட்டு நாங்கள் ஏற்கனவே அடித்தது. இது மதுரைக்கு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் சொல்கிற பேரும் போட்டுக்கலாம். நீங்கள் சொல்கிற பேரும் போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் கேட்குற கலரில் கொடுக்கலாம். இப்போ இந்த வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். இது இந்த கட்சிக்குன்றதுனால ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் பிளாக்கு வேறு என்ன கலர் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவைலபிள் இருக்க மெட்டீரியல் கொடுத்துடலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் லெதர் மெட்டீரியல். பிளாக்கு, பிங்க்கு எல்லாமே வரும். குவாலிட்டி நல்லாயிருக்கும் மற்ற மெட்டீரியலை காட்டிலும். இது வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து இட்டாலியன் லெதர், கிரஸ் இட்டாலியன் லெதர். இப்படி தான் இருக்கும் அந்த மெட்டீரியலோட நேமு. நாங்கள் வந்து இதை மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 1000 எடுக்கிறோம். ஒரு பர்ஸோட விலை வந்து 20 ரூபா வருது. உங்களுக்கு எதுவும் தேவை இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஆர்டர் குவான்டிட்டி குறைஞ்சா ரேட்டு கூடும். ஆர்டர் குவான்டிட்டி குறைஞ்ச போது ரேட்டும் கொஞ்சம் கூடும். அதையும் பார்த்துக்கோங்க. அந்த பேர் அங்கிட்டு இருக்கும். இது இன்னொரு மிஷினு. இது இந்த மிஷினோட பேர் பார்த்துக்கோங்க. வெல்டிங் அடிச்சிட்ருக்காங்க. அதில் கை வச்சா கை பழுத்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ரொம்ப நுணுக்கமான வேலை, அதோட கஷ்டமான வேலையும் கூட. 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குமா அந்த டை. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கையெல்லாம். இப்படி தான் வேலை பார்க்குறாங்க வெல்டிங் பர்ஸுக்கு. பார்த்துக்கோங்க.